இன்றைக்கி முள்ளங்கி சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் வைக்க போகிறோம்மா. நம்ம வீடியோ பார்க்கவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கம்மா. இப்போ தேங்காயும் சீரகமும் அரைக்க போகிறேன் குழம்புக்கும் பொரியலுக்கும். சாம்பார் முள்ளங்கி சாம்பாருக்கு அவிய போட போகிறேன். காய் வேக போட போகிறேன். இதான் பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு போட்டுக்கணும். காய் மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சு அவிய அவியட்டும். காய் ஒரு அரை வேக்காடு அவிஞ்சதுக்கப்புறம் வத்தல் பொடி போட்டுக்கலாம். வெண்டைக்காயை கழுவி பொரியலுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பிலாம் வச்சுருக்கேன். இது பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பருப்பை இந்த கரண்டியை வச்சு கொஞ்சம் கடைஞ்சி வச்சுக்கலாம். ரொம்ப கடையக்கூடாது. இது 1-2 கடைஞ்சால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் குழம்புல ஊற்றினா நல்லாயிருக்கும். குழம்பு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ காய் நல்லா அரை வேக்காடு வெந்துட்டு இப்போ வத்தப்பொடி போட்டோம். ஒரு 5 நிமிஷம் கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறம் பருப்பு தேங்காயெல்லாம் போட்டுக்கலாம். முள்ளங்கி காய் முக்கால்வாசி நல்லா அவிஞ்சிட்டு நம்ம குழம்புக்கு எல்லாம் சேர்த்துடலாம். பருப்பு தேங்காய் புளியெல்லாம் சேர்த்துட்டு தாளித்து ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயும் சீரகமாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உப்பு புளி காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். தேவைன்னா போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு தாளித்து ஊற்றி கொதிக்க வைக்கணும். காய்க்கு தேவையான உப்பு போட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டேன். சாம்பாருக்கு தாளி தாளித்து ஊற்றி இப்போ குழம்பு கொதிக்க கொதிக்கட்டும். இல்லை நல்ல குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டனால திறந்தாலும் மூடி வச்சுட்டு கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு குழம்பு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கட்டும். அந்த மசாலா வாட போகணும். சரி, இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு தாளிச்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு எண்ணெய் போட்டு சேர்த்து கடுகுலாம் எடுத்துட்டு கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டு
வெண்டைக்காய் சேர்த்து வெண்டைக்காயை தாளிச்சத்தில் சேர்த்தாச்சு. வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கின பிறகு உப்பு சேர்க்கணும். உப்புமே சேர்த்தா வலுவலுன்னு இந்த பச்சை மாதிரி வர ஆரம்பிச்சிடும். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு உப்பு போடணும். உப்பு போடாது நல்லா ஈரப்பதம். வெண்டைக்காய் பொரியலுக்கு வத்தல் பொடி போட்டு மஞ்சள் பொடி வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். வெண்டைக்காய் நல்லா பாதி வரைக்கும் வதங்கிட்டு அதுக்கு பிறகு தான் இப்போ வத்தப்பொடியும் உப்பும் சேர்த்துக்கும். முதலே போட்டால் வலுன்னு இப்போமே இந்த லேசாக வலுவலுங்க. முதலே போட்டால் ரொம்ப பிசு பிசுன்னு அது இருக்கும். தீயை குறைச்சி வச்சு வேறு குழம்பு கொதித்து நல்லா ரெடி ஆகிட்டு குழம்பு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு குழம்பு இறக்கிடும். வெண்டைக்காய்க்கு தேங்காய் போட்டுருவோம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு தேங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். தேங்காய் நல்லா தேங்காய் போட்டுக்கோ. நல்லா இந்த ஈரம்னா நல்லா வச்சு இந்த பச்சை வடைலாம் போடணும். அப்படியே காங்கல்லே கிடக்கணும். தீ ரொம்ப வைக்கூடாது. கொஞ்சம் குறைஞ்ச தீயே அப்படியே வதங்கிட்டே இருக்கணும். அந்த ஈரப்பசத்து தான் தேங்காயில் உள்ள ஈரம்லாம் நல்லா வச்சுட்டு பொரியல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்ல பொரியல் நல்ல உதிரியாக ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பாக